DTD உண்டாகும் தீரும் வரை ஆட்டமாட இது டான்ஸ் தமிழா டான்ஸ் முடிஞ்சா வந்து போக்கி போக நீ டான்ஸ் தமிழா டான்ஸ் உலகம் முழுவதும் தெரிய போகுது டான்ஸ் தமிழா டான்ஸ் தேவை சென்று நான் வெற்றி நிச்சயம் டான்ஸ் தமிழா டான்ஸ். வணக்கம் 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 உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இது NAC Jewelers டான்ஸ் தமிழா டான்ஸ் powered by Stay Free Secure Extra Large on weekend. வெரி குட் ஆனந்தி, வெரி குட். ஓகே பாலாஜி, சொல்லுங்க. போன எபிசோட்ல நம்ம இந்த கிராஸ் மென்டர் ரவுண்ட்ல நம்ம 3 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஆமா, நம்ம 3 பெர்ஃபார்மன்ஸ்னே அப்படி கலக்குன்னு பயங்கரமா கலக்கிட்டாங்க. ஒன்னு என்ன காமெடியா இருந்தது, ஒன்னு லவ்லியா இருந்தது. அப்பப்பாவா என்னால சொல்லவே முடியல. அவ்வளவு சூப்பரா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு என்ஜாயபிளா இருந்ததுல. அப்படி நீங்க சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? ஆமா. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது பாருங்க. அப்படியா? இன்னைக்கு யார் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, எந்த மாதிரி டிஃபரெண்டா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அப்படியே நம்ம ஷோக்கு 3 பில்லர்ஸ் வந்திருக்காங்க. ஆமா, அந்த 3 பில்லர்ஸையும் வெல்கம் பண்ணோம். Let's welcome famous choreographer Robot Master. அடுத்தபடியாக பசங்க வந்துட்டு நாளுக்கு நாள் வந்து பாலிஷ் ஆயிட்டே இருக்காங்கன்னா ஒரு பக்கம் மென்டாஸும் காரணம், இவங்களும் காரணம்னு சொல்லலாம் நம்ம. ஆமா. அப்படிப்பட்டவங்க யாரு சொல்லுங்க? Yes, அப்படிப்பட்ட ஒரு gorgeous, beautiful, ever gorgeous girl, Simran. Okay, நம்ம 2 ஜட்ஜஸ் இன்வைட் பண்ணியாச்சு. மூணாவது ஒரு ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி சொல்லி ஆகணும்ல. அவரை பத்தி நீங்க சொன்னதா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஏன்னா போன வாட்டியே நீங்க சிம்ரன் மேம் கூட ஆடி என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டீங்க. அதனால நானும் சினி பிரகாஷ் மாஸ்டர் கூட டான்ஸ் பண்ணேன். சோ அவர் யாரு உங்களுக்கே தெரியும். ஃபேமஸ் பாலிவுட்லயே கலக்கிட்டு இருக்க ஃபேமஸ் கோரியோகிராஃபர் சினி பிரகாஷ் மாஸ்டர். பாலாஜி சொல்லுங்க. இந்த எபிசோட் சூப்பரா ஆரம்பமாயிருச்சு. கண்டிப்பாக. ஓகே, இப்போ இந்த மேடையில வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? இந்த மேடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது லெட்ஸ் வெல்கம் ஷான்முகம் அண்ட் பிரியம். வாங்க. குலு குலு வெண்பனி போல சொல்லுங்க ஷான்முகம், எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். ஓகே, ஏதோ ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு டிஃபரெண்டான ஆளாச்சே. ஆமாண்ணா, ஆக்சுவலாக எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் இந்த வாட்டி. ஸோ நாங்களும் அவங்களுக்கு மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க. ஓகே, பிரியம் கிட்ட மைக் கொடுங்க. ஓகே பிரியம், எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். 12 hours we put in together. We practiced a lot actually. அப்படியா? அவ்வளவு சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க பிராக்டிஸ் செஷன் ஒரு ஏவில எடுத்து வச்சிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பார்த்தலாமா? பார்த்தலாம். லெட்ஸ் see ஏவி. ஹாய், நான் பிரியம். இந்த வாரம் கிராஸ் மென்டர்ஸ் ரவுண்ட்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை நான் கண்டிப்பா ஸ்டே ஃப்ரீ டென்ஷன் ஃப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் வின் பண்ணியே ஆகணும். அதான் ஜெயிக்கிறதுக்கு நான் விடாம 12 hours ப்ராக்டிஸ் பண்றேன். இந்த டென்ஷனும் இல்லாம ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த வாரம் ஸ்டே ஃப்ரீ டென்ஷன் ஃப்ரீ பெர்ஃபார்மர் நான் தான். ஓகே, சூப்பரான ஒரு ஏவி பார்த்தாச்சு. ரிஹர்சல் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியா ஒரு டென்ஷன் ஃப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் வாங்கணும் அப்படின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணது தெரியுது. அது வாங்க வாழ்த்துக்கள். ஓகேவா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.
சண்முகம் பிரியா. Wow, Shanmugam and Priyam, you set on fire on stage, yaar. எனக்கு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரங்கீலா படம் வந்துட்டு அந்த பாட்டை வந்து லைவா பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஷூட்டிங் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் மாஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். ராபர்ட் மாஸ்டர் சொல்லுங்க. அவரை பாத்தீங்கன்னா இந்த பூனியும் பால் குடிக்கிற மாதிரியே இருக்கும் பேச. கரெக்ட். வந்தவன கண்டுபிடிச்சிங்களா? கரெக்ட். என்ன பர்ஃபார்ம் சான்ஸே கிடையாது. நீ சொன்னீங்க படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு. படத்துல அவ்வளோ பெரிய லொகேஷன், அவ்வளோ பெரிய ஹீரோயினி, அவ்வளோ பெருசு இருந்தாலும் இந்த இடத்துல இதுக்குள்ள பண்ணி நம்மள பிரமிக்க வச்சாங்க பாத்தீங்களா? அதான் சூப்பர். ரெண்டு பேரும் சான்ஸே கிடையாது. Thank you so much. மேடம் आप बोलिए. Very 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 sensuous performance நீங்க ரெண்டு பேரும் கொடுத்தீங்க. Perfection to the core. Shanmugam, keep it up. Very well done. நான் உங்களுக்கு பார்க்கவே இல்ல சண்முகம். நீங்க ரொம்ப நல்லா கண்டெம்பரரி ஆடுவீங்க தெரியும். பட் பிரியம், you stole the show. You're too good. சண்முகம் உங்க கால் பிடிச்சி நீங்க ஆடுனீங்க பாத்தீங்களா ஸ்டைலா? ஆமா. சூப்பர். சண்முகமோட சப்போர்ட் இல்லாம it is not possible. So சண்முகம் நீங்க கூட ரொம்ப நல்லா பண்ணீங்க. You gave her the whole அந்த lifts எல்லாம் அந்த control கொடுத்தீங்க அதுல. Johnny, mind blowing. Anto, super. Thank you. Thanks. Okay, so next மாஸ்டர் கிட்ட கேட்கலாமா? சினி பிரகாஷ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா இவர் வந்து சண்முகம் வந்து இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, நீங்க எப்படி அந்த பொண்ணை பால் மாதிரி தூக்கி ஆயிட்டீங்க? எனக்கு எப்படி நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிரணும் இவங்களும் பண்ணாங்க. அதுல ஓகே கிரண் இஸ் டால், அவர் தூக்க முடியும் பேலன்ஸ். பட் இவருக்கு பாடி அவ்வளவு பெருசா இல்லை, எப்படி தான் சேம் ஆல்மோஸ்ட் சேம் ஹைட்ல இருக்காரு, எப்படி ஜஸ்ட் அன்பிலீவபிள். ரெண்டு டைகர்ஸும் அப்படியே பாஞ்சி போறாங்க ரெண்டு பேரும். they were just going after each other, mind blowing, fantastic. நான் ரொம்ப குஷி ஆயிட்டேன். அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரைஸ் கொடுக்குறேன். வாங்க ரெண்டு பேரும். தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு. மாஸ்டர்ஜி, நாங்க வந்து என்னோட க்ரூ இங்க இருக்கு. we always do busking, street busking பண்ணுவோம் நாங்க. சொல்லுங்க. சோ உங்களுக்காக ஸ்ட்ரீட் பஸ்கிங் பண்ணி கேப் வைக்கிறோம். நீங்க உங்களால முடிஞ்சது ஒரு இப்போ வந்து என்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன். ஆமா. சோ வேணா அவர் பஸ்கிங் பண்ணுவா, நீங்க தான் கொடுங்க. நீங்க அந்த மாதிரி ஃபார் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மெண்டஸ் கிட்ட கேட்டலாம். ஃபர்ஸ்ட் ஜானி மாஸ்டர். நல்லா இருந்துச்சு பிரியம், சண்முகம், கீப் இட் அப். இதே மாதிரி நல்லா பண்ணுங்க. Thank you. ஓகே. Thank you so much. ஓகே பிரியம், சூப்பரா ஆட்டிங்க. போங்க ரெண்டு பேரும் போங்க. அடுத்ததா ரவுண்ட் கட்ட போற அந்த பர்ஃபார்மர் யார் தெரியுமா? சந்தோஷ் அண்ட் ஆதித்யா. வாங்க. சந்தோஷ் அண்ட் ஆதித்யா, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு? ஒரு ரியல் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் ஸ்டோரியில கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும். எங்களுடைய ரியல் ஸ்டோரி எப்படி உங்களோட ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் ஸ்டோரி. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து சிம்ரன் மேமுக்கும் சரி நம்ம சின்னி பிரகாஷ் மாஸ்டருக்கும் உங்க ரெண்டு பேரை பத்தி நல்லாவே தெரியும். முதல் முறையா வந்திருக்கிற நம்ம மாஸ்டர் கிட்ட உங்களை பத்தி சொல்லலாமா ரெண்டு வார்த்தை? ஓகே மாஸ்டர், சந்தோஷ் எடுத்துட்டீங்கன்னா டான்ஸ் எப்படி நீங்க சொல்லுங்க? டான்ஸ்க்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஒரு பையன் தான் சந்தோஷ். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர், இவர் குரு, அவர் சிஷ்யம் மாஸ்டர். இவர் தான் அவருக்கு ஃபுல் ட்ரைனரு. இப்போ குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட போறாங்க இப்போ மேடையில். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்ஸ்க்கா. உண்மையை சொல்லணும்னா ராபர்ட் மாஸ்டர் நிஜ வாழ்க்கையில உங்களுடைய கதை என்னமோ அதுதான் இவங்க இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றதை விட அவங்களும் அவங்க வாயில சொல்றாங்க. சொல்லுங்க சந்தோஷ். ஆக்சுவலாக மாஸ்டர் இது வந்து பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். லைஃப் இது வந்து எங்கள் லைஃப்ல இல்லை, இந்த மாதிரி நிறையா பேர் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குது நிறையா விஷயம். இவன் வந்த விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான் மேம் சார். ஸோ இவனுக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம் சார். அப்படின்னா நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் இவனை வச்சுக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு ஆளுங்க யாரும் இருந்தில்ல மாஸ்டர். அட்லீஸ்ட் என்ன மாதிரி இவனும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது என்னால் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூலுக்கு இங்கே படிக்க வச்சுன்னு என் கூடவே 3 வருஷமாக இருக்கிறான், டான்ஸ் பண்ணுறான். இந்த மேடையில் இருக்கிறன்னா காரணம் டான்ஸ் தான் மாஸ்டர். இப்போ எங்கள் அப்பா அம்மாவையும் சரி, எங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துறான்னா இவன் படிப்பாலும் எதை பெருமைப்படுத்தல, அதே டான்ஸால தான். யார் யார் டான்ஸை இதாக சொன்னாங்களோ அதே டான்ஸால தான் இன்னைக்கு ஆதித்யா இந்த ஸ்டேஜில் இருக்கிறான், நானும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். ஏன்னா காரணம் டான்ஸ் மாஸ்டர். இப்போ எல்லா வீட்லேயும் சின்ன வயசில் பெரியவங்களானாலே அப்பா அம்மா வீட்டை பார்க்கணும், நிறைய பேர் அந்த ரீசன் எல்லாம் மேமுக்கே தெரியும். இவன் வந்து ஒன்றுமே இல்லை மாஸ்டர். 3 வருஷம் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசணும், ஃபோன் பண்ணி கொடுங்கோ, என்னை கூட்டின்னு போய் அங்கே விடுங்கோ, இது மட்டும் என்கிட்ட கேட்டதில்லை மாஸ்டர். சப்போர்ட்டே இல்லை எங்களுக்கெல்லாம். கஷ்டப்பட்டு நான் வந்தேன். சரி எனக்கு என்னன்னா நான் பட்ட கஷ்டம் இவன் அட்லீஸ்ட் படக்கூடாது, முடிஞ்சளவுக்கு இந்த வயசுலேயே அவன் ஏதாவது ஒரு நல்ல இடத்துல இது பண்ணி விட்டு நாளைக்கு அட்லீஸ்ட் டான்ஸ் மூலியமா ஏதாவது ஒரு பெரிய ஆளாக்கி அவங்க அப்பா அம்மா கிட்ட பண்ணிக்கணும் தான் என்னுடைய இதே மாஸ்டர். நிறையா வீட்டில் என்கரேஜ் பண்ணதில்லை டான்ஸ்னா. கொஞ்சம் பேரெல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க டான்ஸஸ். டான்ஸஸ்க்கு ரெஸ்பெக்ட் சரியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அலட்சியமாக பார்க்குறாங்க. டான்ஸ் ஏன் பார்க்குறாங்க அந்த ஒரு விஷயம் புரியல. ஸோ அந்த ஒரு பேஸ் வச்சு தான் இந்த கான்செப்ட் எங்களுடைய ரியல் ஸ்டோரியை வச்சுக்கின்னு ஸோ இந்த கான்செப்ட் பண்ணோம். சரி, நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு மாஸ்டர் கேட்கலாமா? ராபர்ட் மாஸ்டர் கேட்கலாமா? மாஸ்டர் சொல்லுங்க. நீங்க அங்க நிக்கிறீங்க பாருங்க, அது டான்ஸ்னால தான், வேற எதுனாலும் கிடையாது. லைஃப்ல நீங்க இன்னும் சூப்பரா வளருவீங்க. காட் பிளஸ் மோட்டிவேட். சூப்பர். I love you. Love you too much. ஆதித்யா மேம், டான்ஸ் நான் உயிரை உனக்கு. டான்ஸ் எல்லாம் எனக்கு உயிர் மேம். சந்தோஷ் அதோட உயிர் மேம். ஹெட்ஸ் ஆஃப் டு யூ சந்தோஷ். சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் ஹார்ட் ரொம்ப பியூர். அதனால தான் இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் நிற்கிறீங்க. அப்புறம் ஆதித்யா அதுக்கு நிற்கிறாருன்னா பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ 3.5 years நீங்கள் இந்த டான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆதித்யா. இந்த டிடிடி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாங்க. ஓகே ஓகே பிரியம். மூன்று வருஷமா அம்மா அப்பாவை பார்க்காம இருந்திருக்கல. ஹாப்பியா இருக்கியா? இப்போ இன்னும் நல்லா ஜோஷா ஆடணும். குட். ஃபர்ஸ்ட் நான் சிம்ரன் மாமாக்கு தேங்க்ஸ் சொல்றேன். 3 பேர் இருக்காங்க இங்க. எங்க அண்ணா 2 பேர், நான் தான் லாஸ்ட்.
இது வரைக்கும் எங்கள் அம்மா என்னை ஒரு வாட்டி கூட திட்டல. நீ ஹாப்பியாக இரு, நீ உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் சொல்கிறாங்க அவங்க. சூப்பர். எங்கள் அப்பா கூட சேம் தான். உங்கள் அம்மா அடிக்காத உன்னை அடிக்காத, ஏன்னா உன் மேலே அவ்வளோ பாசம் சொல்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா. சரி, இப்போ ஆதித்யா உங்க அம்மா கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க தமிழ் தெரிஞ்சா பேசுங்க, இல்ல நீங்க கன்னடத்திலே தமிழ் பேசுங்க. தமிழ் பேசுறீங்களா ಇಲ್ಲ ಕನ್ನಡಾಲಿಯೇ பேசுங்க. ನಾನು ನಮ್ಮ ಮಗನಿಗೆ 3 ವರ್ಷ ಆಯ್ತು ನೋಡಿರಲಿಲ್ಲ. ಇವಾಗ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಷ್ಟು ಎತ್ತರವಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದಾನೆ. ಅದು ಸಂತೋಷ್ ಸರ್ದಿಂದ ನನಗೆ ಖುಷಿಯಿಂದ ಬಿಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಅವ್ರ ಹತ್ರ ನಾನು ಎಲ್ಲರ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ, ನನ್ನ ಮಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ. ನಾವು ಡ್ಯಾನ್ಸ್ ಕ್ಲಾಸಿಗೆ ಬಿಟ್ಟು 3 ವರ್ಷ ಆಯ್ತು. ಇವಾಗ ಬಂದು ಅವ್ನು ನೋಡ್ತಾ ಇರೋದು ನಾವು. ನಿಮ್ಗೆ ಖುಷಿ ಆಯ್ತಾ? ಖುಷಿ. ವೆರಿ ಗುಡ್. 3 ವರ್ಷ ಬಿಟ್ಟು ಸಂತೋಷ್ ಅರಸ್ತಕ್ಕೆ ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿವರೆಯಿಂದ ನಾವು ನೋಡಿದ್ದೆ ಅಲ್ಲ. ನಾವು ಇವತ್ತೇ ದೊಡ್ಡ ಸ್ಟೇಜ್ ಒಳಗೆ ನಾವು ನೋಡ್ತಾ ಇರೋದು ಇದೇ ಫಸ್ಟ್. ಇದೇ ತರ ಎಲ್ಲ ಫಂಕ್ಷನ್ ಅವರು ಸಂತೋಷ್ ಅವರು ಆದಿತ್ಯ ಅವರು ಮುಂದೆ ಬಂದು ಎಲ್ಲ ಒಂದು ಅನುಕೂಲ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಸರ್ ಅನ್ಕೊಂಡು. ವೆರಿ ಗುಡ್. ನಿಮ್ಗೇನು ಗೊತ್ತಾ, ಇಲ್ಲಿ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ರಜನಿಯಾ ಸಾರ್ ಅವರು ಕೂಡ ಕನ್ನಡವರೇ. ಸೊ ನಿಮಗೆ ಇವನು ಒಂದ್ ದಿವಸ ಆ ತರ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಆಗ್ತಾರೆ. ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ஸ்டீஃபன் இவனும் ஸ்டூடெண்ட் தான் மாஸ்டர், என் கூட தான் இவனும் பண்ணிட்டு இருக்கான். ಇಲ್ಲ ಮಾಸ್ಟರ್, ಚಿನ್ನ ವಯಸ್ಸಿನಿಂದ ನೆನಪು ಹತ್ರ ಹಿಡ್ಕೋ. ಚಿನ್ನ ವಯಸ್ಸಿನಿಂದ ನೆನಪು ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಎಲ್ಲ ನಾನು ಏதோ வேற ஃபியூச்சர்ல போயிட்டேன் மாஸ்டர். சந்தோஷ் நகேஜ் Santosh, you are great yaar. Seriously. ரொம்ப நல்ல மனசு இருக்கு. ரொம்ப கம்மி மனுஷங்களுக்கு people, I mean, very less people will have such heart. Santosh, seriously, heads off to you man. ஒரு டைம்ல எல்லாமே என்ன வேணாம் தொடுங்க மாஸ்டர். எல்லாம் வீட்டை விட்டு ஓடி வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் மாஸ்டர். ஆனா இப்போ எல்லாரும் எனக்கு ஸ்டீஃபன் பாக்குறாங்க, சந்தோஷமா தவிர பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? சந்தோஷ், நீங்க எவ்வளவு பேருக்கு சப்போர்ட் பண்றீங்க, ட்ரைனிங் கொடுக்குறீங்க, டான்ஸை கத்து கொடுக்குறீங்க. டான்ஸ் மட்டும் இல்ல, you are actually living with them. ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காம எப்படி சந்தோஷ்? பாலாஜி க்ளோசிங். சந்தோஷ் உன் கண்ணு திறக்க வா. சந்தோஷ், yes Balaji, come on. அங்கிள், நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன் வந்து பெற்றிருக்கீங்க. சந்தோஷ், என்னுடைய மனைவி தான் இவனுக்கு தாய் தான் எல்லாம் வளர்த்தது, நான் வளர்த்தது இல்லை. அவன் அடிக்கடி மாதத்துக்கு பிறகு தான் டான்ஸ் ரசிக்குவான். நான் இது அப்பப்போ ஆஃப் பண்ணுறேன். என் மனைவி தான் உனக்குன்னா அவன் இன்ட்ரெஸ்ட்டை விட்டுருணும். அவன் என்கரேஜ் கொடுத்தது என் மனைவி தான். நான் எதுவும் மேடையில் எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறது ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, நாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிஜமாவே சொல்றேன், we are so happy. சந்தோஷ் மேடம், தேங்க்ஸ் மேடம். Thank you. எங்க அம்மா இறந்த பிறகு இவர் இந்த வயசுல வேலைக்கு போயிட்டு சமையல் காலைல ஏஞ்சி இவர் தான் சமைக்கிறாரு, ராத்திரி வேலைக்கு போயிட்டு வந்து இவர் தான் சமைக்கிறாரு. அதாவது எவ்வளவு பேர் கிடைக்குவாங்க எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஃபாதர். ஏன்னா இவர் வந்து நான் கட்டி பிடிச்சுன்னு கூட இல்லை, இப்பதான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாரு. படுற கஷ்டம் நான் கண்ணால பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா அவருக்கு தெரியணும்னு சொல்லிட்டு. சந்தோஷ், இந்த காலத்துல காசு இருக்கவங்க கூட
ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே தோணவே தோணாது. ஆனா காசு இல்லாம இவ்வளவு கஷ்டத்துல கூட ஆதித்யாவும் ஸ்டீஃபனும் உன்னை சொல்றாங்கன்னா நீ எந்த அளவுக்கு கோல்டு, நீ வருத்தப்படவே கூடாது. கண்டிப்பா நீ ஒரு பெரிய பொசிஷனுக்கு நீ வருவ சந்தோஷ். உனக்கு நான் நிஜமாவே ரொம்ப ரொம்ப தலை வணங்குறேன் சந்தோஷ். The DTD platform வந்து for Santosh, Aditya and Stephen. 25,000 from my side and Master G's side. Yeah. 25,000 ரூபாய். For your school. For your school, yes. உங்க டான்ஸ் For your support. சின்ன support. சின்ன support எங்களுது. சின்ன இது இல்ல மேம், பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணோம். ரொம்ப நன்றி. 2013ல கூட ஒரு குரு ஒரு சிஷ்யன், ஒரு சிஷ்யன் ஒரு குரு இன்னமும் இருக்காங்க. கிரேட்டா இருக்கு. அதாவது நான் வந்து எங்க குரு கிட்ட ஹீராலால் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு குரு சிஷ்யன் மரியாதை இருந்தது. அது இன்னமும் 30 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன்னா இந்தியன் கல்ச்சர் அவ்வளோ ஸ்ட்ராங். சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். And Santosh, Aditya, Stephen உங்க 3 பேருக்கு வந்து எல்லா contestants, mentors, judges எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. Not only us, the whole technical team of DTD is always there for you. So நீங்க கண்டிப்பா hard work பண்ணுங்க. Let's see who wins the DTD title, okay? Oh my god, பயங்கர காம்படிஷனா இருக்க போகுது DTD title. ரெண்டு பேருமே அழுதுட்டோம்னு நினைக்கிறேன்ல. அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா ஒரு டச்சிங்கா இருந்தது. அதே மாதிரி நம்ம மேமும் சரி, நம்ம சினி பிரகாஷ் மாஸ்டரும் சரி, அவங்களுக்கு 25,000 worth கொடுத்திருக்காங்க. அந்த சந்தோஷமான தருணத்தை தொடர்ந்து இங்க நம்ம மேடையில வந்து சூப்பரா ஆடி அடுத்ததா அஸ்த போறது யார்? அதாவது வந்துட்டு இந்த மரியான் படத்துல நீங்க ஒரு பாட்டு ஒரு வரி வரும், ஆடாத கால்களும் ஆடுமையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து ஆடினாங்கன்னா ஸ்டேஜே ஆடும், அப்படி ஒரு கால். யார் அது? அப்படிப்பட்டதான் இப்ப மேடைக்கு வர போறாங்க. வாங்க அக்ஷயா, வாங்க. யாரு நீ? காஞ்சனா. இங்க எதுக்கு வந்திருக்க? என் பழைய கணக்க தீக்க வந்திருக்க. புரியுற மாதிரி சொல்லு. கொடியவனின் கதைய முடிக்க கொலவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நடு தெருவில் செதறாடிக்க புழுவ போல நசுக்கி எறிய புளிச்சரத்தோ தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு உசுர எடுக்க சந்ததிக்கே அதிர்ச்சி கொடுக்க சகல வித பதைகள் புரியவே விளையாட வரா காஞ்சனா வெட்டிய மரம் போல விவசாய்க்கு வரா காஞ்சனா கிச்சிட 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 உன்ன கிழிச்சறிய போறா கதற 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 உன்னன் கதை முடிக்க போறா வந்துட்ட 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 வந்துட்டடா. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. சூரக்காத்த போல வராடா போட்டு அடிக்க வராடா ஆடு பெண்ணோ கலந்து வராடா வண்ண பிரிச்சு மேக எடுத்து வராடா. கவல மாலைகள் கழுத்தில் உருள கண்களை பார்த்தால எவனும் மிரள அகல வேளையில் வேட்டைக்கு வராட அதிரி புதிரியாச்சு அப்பளம் போலவே எதிரி நொறுங்க அங்கவும் இங்கவும் உடல் சென்றற எப்பவும் எங்கவும் காணாத ராட்சசி எதிரில் வந்தாச்சு கும்பெரி முக்கனும் போது மனகனும் கண்ணாடி விரிய குட்டிய சார பாம்பு சுருட்ட பாம்பு வெள்ளிக்கோல் வரைய நகரும் அவள பாம்பு மண்ணுடி பாம்பு பசு சாம்பல் தண்ணி பாம்பு உடி விடியனும் கட்டு விடியனும் கூடி சீரவே
அக்ஷயா வாட் ஏ பர்ஃபார்மன்ஸ்யா. அக்ஷயா திரும்பங்க மேக்கப் போட்டிருக்கீங்களா? ஏன் போட்ட அப்படியே நார்மலா வந்துக்கலாமே. உங்களை விட கொஞ்சம் கம்மி தான். சரி என்ன பண்றது, சூப்பரா ஆடினீங்களே. நம்ம கேட்டலாமா ஜட்ஜஸ் கிட்ட எப்படி இருந்ததுன்னு? ஃபர்ஸ்ட் ராபர்ட் மாஸ்டர் கிட்ட கேட்டலாமா? ராபர்ட் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. இது வந்து ரியாக்ஷன் ரவுண்ட்ல கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் இவங்க தான். அடிச்சுக்க முடியாது, சான்ஸே இல்ல. தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையாலே. லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணதோட நீங்க உங்க ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் நிஜமா சொல்லுவேன். எனக்கு சின்ன ஒரு இது என்னன்னா மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான மாதிரி இருந்துச்சு, ரியாக்ஷன் நிறைய இருந்துச்சு. மூமெண்ட்ஸ் சில இடத்துல ரொம்ப அப்படியே ரிப்பீட் மூமெண்ட்ஸ் நிறைய மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாம் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு மன அழுத்தத்தோட ஒரு பயத்தோட இருக்கிற சின்னி பிரகாஷ் மாஸ்டர் கிட்ட கேட்போம். மாஸ்டர் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து பயமுறுத்தாதீங்க எல்லாரையும். பின்னாடிலாம் வந்து நான் முன்னாடி பார்த்தாலும் திடீர்னு வந்தாங்க. எனக்கு வந்து என் பயத்தோட பாலாஜி மேடம் கத்துறாங்க பத்தி அது ஜாஸ்தி பண்ணிட்டேன். அதான் பார்த்தேல அக்ஷயா, பயமுறுத்தாதீங்க இந்த மாதிரிலாம். என்னது இது, அநியாயம் பண்றீங்க. அக்ஷயா, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க நீங்களா? இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. பட் அது வந்து கிளாசிக்கல் மிக்ஸ்ட் வித் வெஸ்டர்ன் பண்ணியிருந்தேன் சார். அது இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். நான் கிரம்பிங் அதெல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தேன். இது வந்து டோட்டலா சினிமேட்டிக். அது எந்த சாங்ல பண்ணீங்க? அது சந்திரமுகி. என்னன்னா ஆடியன்ஸ், ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஒரு மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி அந்த ஆக்ஷன் எல்லாம். அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்தது. எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியாக இருந்தது, பட் ஸ்டெப்பிங் பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருந்தது. எஸ்பெஷலாக நீங்க வந்தீங்கனாலே ஒரு ஃபுல் ஃபில்லா இருக்கும் ஃப்ரேமே. அது எவ்வளவு பெரிய ஃப்ரேமா இருக்கட்டும், 70 mm பேனவிஷன் எடுத்துட்டு வந்தாலும் அது நிறைஞ்சு இருப்பீங்க நீங்க, அது மாத்திரம் கேரண்டியா இருந்தது. ஆனா எனக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் யுவர் எக்ஸ்பிரஷன் வாஸ் ஆசம். தேங்க்யூ சார். காஞ்சனா பத்தி சிம்ரான் மேடம் கிட்ட கேட்போம். சொல்லுங்க மேடம். பாலாஜி, நான் இன்னைக்கு நிஜமா பயந்துட்டேன். அப்படியா மேடம்? அப்ப பக்கத்துல நிக்கிறனே என் நிலைமை நினைச்சு பாருங்க. என்ன நீ அங்கிருந்து வந்துட்டு I have sprained my neck, you know. பட் திடீர்னு வந்து இங்க பார்த்தா அந்த ஃபீலிங், அந்த லைட்னிங், அந்த தண்டர் அப்படி இருந்தது எனக்கு. பட் I think full-fledged expression மேல தான் இந்த performance was count out. உங்க jumps, roll, kicks, anything, you have tried everything on DTD stage. That's heads off to you. Thank you ma'am. ஓகே, மென்டர்ஸ் கிட்ட கேட்கலாமா? யார்ட்ட கேட்கலாம் ஃபர்ஸ்ட்? முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க. மகி மாஸ்டர். மகி மாஸ்டர். அத பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பேய் எலும்பு கண்ட கூடாது. பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க பாலாஜி, தள்ளி நில்லுங்க. ஓகே சொல்லுங்க. அக்ஷயா, மாஸ்டர் சொல்ல மாதிரி உங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் சூப்பர். என்னன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் லெஸ் இன்ச்சு, அது விட்டா நல்ல பர்ஃபார்மன்ஸ்மா. தேங்க்யூண்ணா. ஓகே காஞ்சனா, ரெண்டு நல்ல பேர் வாங்கிட்டீங்க, வழக்கம் போல கலக்கிட்டீங்க. ஓகேவா? தேங்க்யூண்ணா. சூரகாத்த போல வராடா, சதுக்கு போட்டு அடிக்க வராடா. ஓகே பாலாஜி சொல்லுங்க. நம்மளோட ஸ்டேஜ்லயே இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆமா, ஏன்னா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு, அப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆமா, சோ இந்த வாரத்தோட அதாவது ஸ்டே ஃப்ரீ வழங்கும் டென்ஷன் ஃப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம சிம்ரன் மேம், ஆண்டனி பிரகாஷ் மாஸ்டர் கூப்பிடலாம். மாஸ்டர் ஜி சொல்லுங்க. ரெண்டு பேரும் டியூவலா பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டியூவல்ல யாரு பெஸ்ட் அப்படின்னு ஒன்னு ஜலிச்சு எடுத்தா அதுல ஒருத்தர் தான் வராங்க. அந்த பெஸ்ட் யாரோ மேம் அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த வீக்ல ஸ்டே ஃப்ரீ டென்ஷன் ஃப்ரீ பர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் கோஸ் டு பிரியா. தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு.
ஓகே பாலாஜி, நம்ம பிரியாம் சேஃப்ரி வழங்கும் டென்ஷன் ஃப்ரீ பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் வாங்கிட்டாங்க. சோ இவங்கள மாதிரியே 12 hours ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணி நீங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டஸ்டன்ட்ஸ், அடுத்த சேஃப்ரி வழங்கும் டென்ஷன் ஃப்ரீ பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் உங்களுக்கு தான். வானதி, அடுத்த டென்ஷன் ஆரம்பிங்க. அடுத்த டென்ஷன், எஸ். சோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் எலிமினேஷன். சோ சிம்ரன் மேம், நீங்க தான் சொல்லணும் யார் இன்னைக்கு அந்த டேஞ்சர் ஜோன்ல இருக்கா, இன்னைக்கு யார் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம எடுக்க போறது ரொம்ப டஃப்பான ஒரு டிசிஷன். ஏன்னா நாங்க வந்து செமிஃபைனல்ஸ்க்கு ரொம்ப கிட்ட வந்திருக்கோம். இப்போ வந்து whoever goes, அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு our heart. Not only mine and Chini Master sirs, also mentors and contestants. லூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாங்க நிறைய மிஸ் பண்ணுவோம். பட் ஆனாலும் somebody has to leave today. least 2 contestants வந்து இன்னைக்கு டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. நான் வந்து பேர் சொல்லிடுறேன், அப்புறம் மாஸ்டர்ஜி வந்து டிசிஷன், ஃபைனல் டிசிஷன் டேக்கா. டேஞ்சர் ஜோன்ல வந்திருக்கு ஃபர்ஸ்ட் முதல் கண்டஸ்டன்ஸ் வந்து ஸ்டீஃபன். ரெண்டாவது கண்டஸ்டன்ட் வந்து அக்ஷயா. ஸோ ஸ்டீஃபன் அண்ட் அக்ஷயா, நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க இன்னைக்கு. ஸோ நினச்சி பார்த்தீங்களா டேஞ்சர் ஜோன் வருவேன்னு? நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா எதனால? இல்லை, இன்னைக்கு எல்லாருமே டபுளாக பண்ணாங்க, நான் சிங்கிளாக பண்ணேன். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியாக இருந்தது, டான்ஸ் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இந்த பேர் யாருமே வாங்கலை. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ், ஐ கேன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம நினச்சி பார்ப்போம்ல, அது இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா எலிமினேட் ஆவேன்னு, இல்லை சேஃப் ஆகிடுவீங்கன்னு இருக்கா? இட் டிபெண்ட்ஸ். ஸ்டீஃபன் நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, திங்க் பண்ணல டேஞ்சர் ஜோன் வருவேன்ட்டு. சேஃபாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து எலிமினேட் ஆகிடுவேன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம். சொல்லுங்க மாஸ்டர். இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, அக்ஷயா நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா ராபர்ட் மாஸ்டர் வந்து அவர் பார்க்கல அந்த பர்ஃபார்மன்ஸை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரிப்பீட் ஆன மாதிரி இருந்தது. எஸ், எக்ஸ்பிரஷன் சைட் ஜாஸ்தி இருந்தது, பிகாஸ் யூ ஆர் அ குட் ஆக்டர். பட் என்னென்னா, நீங்கள் சோலோ ஆடும்போது உங்களுக்கு பேக்கப் வந்து பெருசாக இல்லைன்னா கூட நீங்கள் டான்ஸ் ஆடணும். பிகாஸ் we judge on dance show, not an expression show. இப்போ இவங்க 2 பேர்ல மாஸ்டர் யார் சேஃப்ல இருப்பாங்க, யார் எலிமினேட் ஆக போறாங்க? ஸ்டீஃபன், நீங்க இருக்கீங்க, உட்காரலாம். அக்ஷயா, ஐம் சாரி, யூ ஆர் நாட் தேர். அக்ஷயா சொல்லுங்க. எலிமினேட் ஆயிருக்கீங்க, நீங்க எலிமினேட் ஆயிருக்கீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா மேடம் வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களுடைய அந்த குரல்ல சின்ன தயக்கம் தெரிஞ்சது. ஏன்னா நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க வரைக்கும் இருக்கா, ஐ பீன் இன்டு டாப் 8. ஐ கேன் ஜஸ்ட் புட் மை காலர் அவுட் அண்ட் ஐ சே திஸ் பிகாஸ் தட் இஸ் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. In front of these people, I'm doing it. That's happy for me. And like அங்க இருக்கிற ஒருத்தரும் I'm going to miss them. And ஒரு மாஸ்டரும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பசங்களா மிஸ் யூ ஆல். DTD தாகம் தீரும் வரை நாட்டமாட இது டான்ஸ் தமிழா டான்ஸ் முடிஞ்சா வந்து போக்கி போக நீ டான்ஸ் தமிழா டான்ஸ்